நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில். 2026 ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. போட்டிங்கிறது வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் மட்டுமே தவிர வேற யாருக்கும் இல்லை. ஸோ இப்போ இங்கே இதில் மெசேஜ் விஜய் சொல்ல வர்றது என்னன்னா, அவருடைய அந்த தீர்மானம் போட்டி எங்க 2 பேருக்கு இருக்குது, வேற யாராவது திமுகவை எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என் கூட வாங்கன்னு அவர் இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். அவர் ரொம்ப வெளிப்படையா நீங்க இப்பவே எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றது வந்து அதை ஓவர் கான்ஃபிடென்ஸா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த சட்டமன்றத்தில் நின்று முதல்வர் அவர்கள் வன்மத்தோடு எங்களை பற்றி பேசினாரோ அதே சட்டமன்றத்தில் நாங்கள் அதற்கு பதிலளிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப என்னன்னா, சட்டமன்றத்திற்குள் நாங்கள் நுழைவது உறுதி. தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய மெசேஜை வந்து இவர் கொடுத்திருக்கிறாரு. நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், அவர் தலைமையில ஒரு அலையன்ஸ் அமைக்கிறதுக்கும் விஜய் தயாராகிட்டாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேச்சுக்காட்டு. தனியா நிக்கிறது தான் சரியாக இருக்குமா, இல்ல கூட்டணியை நோக்கி போறது அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா? இல்ல கூட்டணியை நோக்கி தாவேகா போச்சுன்னா தாவேகாவினுடைய முடிவுரை தொடக்க உரைக்கு முன்னாலே எழுது. வந்து 2 எதிரிகள், திமுக ஒரு எதிரி, அதிமுக ஒரு எதிரி. நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சீங்கன்னா 2031 தேர்தலில் நீங்க யாரை எதிர்ப்பீங்க? அதிமுகவை எதிர்ப்பீங்களா, திமுகவை எதிர்ப்பீங்களா? அப்ப கூட்டணிங்கிறது வந்து விஜய் கூட்டணி வைத்தால் அது அதிமுகவுக்கு பலம், விஜய்க்கு பலவீனம். அதோட அவரோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் வந்து நிச்சயமா முடிஞ்சிடும். இது பவன் கல்யாணை போல அவருக்கு ஒருவேளை டெப்டி சிஎம் பதவி. நீங்க பவன் கல்யாண் மாடலை விஜய்க்கு கொண்டு வரவே கூடாது. ஏன்னா விஜய் வந்து முதல் எலெக்ஷனே 26ல தான் நிக்க போறாரு. அப்ப இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் ஆசையில் இருக்கக்கூடியவர் தன்னை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று தன் கட்சிக்கு கட்டளையிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுபவர் ஏன் துணை முதலமைச்சருக்கு செட்டில் ஆகணும்? விஜய் பேச்சுல புதுதாக ஏதோ ஒன்று எதிர்பார்த்ததுல எதுவுமே இல்லையோ அப்படிங்கிறது தோணுதா? கரூருக்கு எல்லா பிளேமையும் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துடுறாரு. அதுவும் ஏத்துக்க முடியாத விஷயம். மேல் ஏறி இருக்கிற தொண்டர்கள் மரத்திலிருந்து கீழ் இறங்கும் வரை தலைவர்கள் பேசாமல் பொதுக்கூட்டங்களில் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்த வரலாறுலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதெல்லாம் விஜய் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு விஜய் தான் அவங்கள நெறிப்படுத்தும். இல்லைன்னா நீங்க இப்படிப்பட்ட ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்து நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா ஆட்சி எப்படி இருக்கும்? ரசிகர்களை நெறிப்படுத்தணும். ரொம்ப முக்கியமா நான் என்ன பண்ண போறேங்கிறத சொல்லணும். அதை இன்னும் சொல்ல மாட்டேங்க. தாவேகாவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. வன்ம அரசியல்னு திமுகவை நேரடியாகவே சாடியிருக்காரு. முதலமைச்சருக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மீது உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு. இறுதியாக ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. எப்போதுமே வந்து ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாங்கன்னா அவங்க ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா, ஆண்ட கட்சி தோத்துட்டாங்க அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி வெளியிடுவாங்க. அதை இப்போவே ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. எப்படி பார்க்கறது? இப்படிதான் இருக்குமா, இல்லை இது விஜயோடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு பார்க்குறதா? இல்லை, விஜய் பேசுறது வந்து எப்படிங்கிறத அப்புறம் டீகோட் பண்ணிப்போம். அவர் சொல்ல வர்ற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டிங்கிறது வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் மட்டுமே தவிர வேற யாருக்கும் இல்லை. விஜய் பேசுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் 12வது தீர்மானமாக விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்மொழிந்து அந்த தீர்மானம் வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் முதல்வர் வேட்பாளராக விஜயை முன்மொழிந்தது மட்டுமில்லாமல் கூட்டணி தொடர்பான எல்லா விஷயங்களையும் விஜய் அவர்கள் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற வார்த்தையும் அதில் இருக்கு. ஸோ இப்போ இங்கே இதில் மெசேஜ் விஜய் சொல்ல வர்றது என்னன்னா, அவருடைய அந்த தீர்மானம் ப்ளஸ் அவரோட ஸ்பீச் மூலமாக அவர் சொல்ல வர்றது என்னன்னா, போட்டி எங்கள் 2 பேருக்கு இருக்குது, வேற யாராவது திமுகவை எதிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் கூட வாங்கன்னு அவர் கூப்பிடுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்போது எஃபெக்டிவாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதிமுகவும் பாஜகவும் அவரை கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இல்லை, நான் எந்த கூட்டணிக்கும் தயாராக இல்லை, மாறாக நான் வந்து தனியாக மட்டும்தான் நிற்பேன், என்னுடைய சொந்த பலத்தில் தான் நான் வந்து ஆட்சி அமைப்பேன். அது 26 31 36 யாருக்கும் தெரியாது.
விஜய் சொல்கிற ஒரு விஷயம் வந்து அவர் ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் இப்போவே எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது வந்து அதை ஓவர் கான்ஃபிடென்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, மெசேஜ் அவர் வந்து ரொம்ப தெளிவாக டிஎம்கேக்கு டெலிவர் பண்ணுறாரு. என்னன்னா, கரூர் கிட்டத்தட்ட 14 நிமிஷம் பேசுகிறார் விஜய் அவர்கள். இந்த 14 நிமிஷத்தில் 13 நிமிஷம் கரூர் விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு. அந்த 13 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 10லிருந்து 11 நிமிஷம் திமுக அரசையும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சட்டமன்றத்தில் நின்று முதல்வர் அவர்கள் வன்மத்தோடு எங்களை பற்றி பேசினாரோ அதே சட்டமன்றத்தில் நாங்கள் அதற்கு பதிலளிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னன்னா, சட்டமன்றத்திற்குள் நாங்கள் நுழைவது உறுதி, நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கில் எவ்வளவு பேர் உள்ளே போக முடியுமோ அவ்வளோ பேர் போவோம், எங்களுடைய பிரதான எதிரி திமுக தான். அப்போது செப்டம்பர் 27 கரூர் அந்த சம்பவத்திற்கு முன்பு நாமக்கல்லில் அவர் பேசியதற்கும் இன்றைக்கு அவர் பேசியதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. போன வாரம் நிர்மல்குமாரும் திரு அருண்ராஜ் அவர்களும் சொன்னது என்னன்னா, எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. அதே விஷயத்தை தான் இன்று விஜய் வந்து வேறொரு விதமாக அதை கூறியிருக்கிறார். அப்போ என்னன்னா, 4 முனை போட்டியாக தான் இது இருக்க போகிறது. திமுகவை எதிர்த்து நாங்கள் பிரதான அணியாக இருக்கிறோம் விஜய் சொல்றாரு. பிரதான அணியாக இருப்பாங்களா, இல்லை பிரதான அணியாக பாஜக அதிமுக கூட்டணி வருமா, விஜய் வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்படுவாரா, இல்லது 2வது இடத்தில் விஜய் அவர்களுடைய கட்சி இருக்குமா, இல்லை எல்லாத்தையும் ட்ரம்ப் பண்ணி என்டிஆர் மாதிரி அவர் வந்து முதல் இடத்துக்கு வருவாராங்கிறது வந்து 2026 தேர்தலில் மக்கள் தீர்ப்புக்கு பிறகுதான் தெரியும். ஆனால் இந்த ஸ்பீச்லேருந்து நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு எங்களுடைய கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கூட ஷேக் ஆகலை, நாங்கள் அதே ஒரு கான்ஃபிடென்ஸோடு தான் மக்கள்கிட்ட போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று இதில் டிஎம்கேக்கு மெசேஜ் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் மீது மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்கங்கிறதெல்லாம் அவர் டிஎம்கேவை தான் 1.5 வருஷமாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்கார். பட் இதில் நான் பார்க்குறது என்னென்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய மெசேஜை வந்து இவர் கொடுத்துருக்கிறாரு. நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், நான் வலுவிழந்துட்டேன், கரூருக்கு பிறகு எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை, நான் ஒரு கூட்டணியில் தான் இணையணும், அதுவும் அதிமுகவோ இல்லை பாஜகவினுடைய கூட்டணியில் தான் நான் இணையணும்னு நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் விஜய் இந்த பொதுக்குழு மூலமாக சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அவர் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்னென்னா, இந்த கூட்டணி தாவேகா கூட்டணி, இந்த தாவேகா வர்சஸ் டிஎம்கே ஃபைட் வந்து இன்டென்ஸ் ஆகும், இன்னும் அதிகரிக்கும், இன்னும் வலிமையாக இருக்கும். அப்போ வந்து அவர் தலைமையில் ஒரு அலையன்ஸ் அமைக்கிறதுக்கும் விஜய் தயாராகிட்டாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேச்சு காட்டு. சரி, இப்போ ஏற்கனவே ஏடிஎம்கேலேருந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. பாஜக தரப்புலையும் கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்கறதா ஒரு பேச்சும் இருக்குது. ஆனால் தாவேகாவை பொறுத்தளவில் ஒரு இடைத்தேர்தலில் கூட நிற்கல, மக்களவைத் தேர்தலையும் நிற்கல, அவங்களோட ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ அவங்க தனியாக நின்று அதை களத்தில் சாதிச்சு காட்டினாதான் ஒரு புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு, இவ்வளோ ஃபேம் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எவ்வளவு வாக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அவங்க தனியாக நிற்கிறது தான் சரியாக இருக்குமா, இல்லை கூட்டணியை நோக்கி போகிறது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? இல்லை, கூட்டணியை நோக்கி தாவேகா போச்சுன்னா தாவேகாவினுடைய முடிவுரை தொடக்க உரைக்கு முன்னாலே எழுதப்பட்டு. ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட கேள்வியிலே பதில் அடங்கி இருக்கு. என்னன்னா, தாவேகா அப்படிங்கிற கட்சி விஜய் அவர்களுடைய பிம்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு இமேஜு, வாய்ஸு எல்லாமே விஜய் என்கின்ற ஒரு உச்ச நட்சத்திரம் தான், வேற யாரும் கிடையாது. அதற்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம், அவங்களெல்லாம் தமிழ்நாட்டில் முழுக்க எல்லா கிராமங்கள்லையும் யாருக்குமே யாரையும் தெரியாது. விஜய் அவர்களுடைய முகம், அவர்களுடைய சினிமா புகழ் மட்டும்தான் விஜய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் முதல் தேர்தல்லே அலையன்ஸுக்கு போயிட்டீங்கன்னா முதல்ல அது வந்து உங்களோட வீக்னஸை காட்டுது. அப்போ நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த தகுதியும் உங்களுக்கு முதல்ல இல்லை, நீங்களே வளர்த்துக்கல, அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் மீது அப்படிங்கிறது ஒன்று. 2வது, கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு என்ன மாறி இருக்கு, அப்போ நீங்கள் பாஜகவுக்கு பயப்படுறீங்களா, டிஎம்கேக்கு பயப்படுறீங்களான்ற ஒரு கேள்வி வரும். 3வது, ஒரு அலையன்ஸ்குள்ளே நீங்கள் முதல் தேர்தலே போயிட்டீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா விஜய் வந்து February 2, 2024 அன்று
அவருடைய முதல் அரசியல் பிரவேசத்தினுடைய அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில முதல் 2வது 2 பத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து அடிப்படை அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வருவோம். அடிப்படை அரசியல் மாற்றம்னு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மாற்றாக நாங்க வருவோம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளோடவே நீங்க கூட்டணிக்கு போனீங்கன்னா அடிப்படையும் இல்லை, அரசியல் மாற்றமும் இல்லை, மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 4வது, நீங்க அதிமுக போன்ற ஒரு வலுவான கட்சி, இப்ப அந்த கட்சி வந்து ஓரளவுக்கு வலுவிழந்த மாதிரி இருக்கலாம், ஆனா உங்களுடைய வருகை அந்த கட்சியை மிக வலிமையானதாக மாற்றிவிடும். இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா ஸ்ட்ரென்தன் ஆயிடும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட கம்ப்ளீட் பவர்ஸ், இப்பவே அவர்கிட்ட கம்ப்ளீட்டா பவர்ஸ் இருக்கு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா எமர்ஜ் ஆயிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 எதிரிகள், திமுக ஒரு எதிரி, அதிமுக ஒரு எதிரி. இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தரை, திமுகவை மட்டும்தான் நீங்க எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சீங்கன்னா 2031 தேர்தலில் நீங்க யாரை எதிர்ப்பீங்க? அதிமுகவை எதிர்ப்பீங்களா, திமுகவை எதிர்ப்பீங்களா? ஏன்னா திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுக என்கின்ற பிரதான சக்தி இருக்கும். ஸோ அப்போ கூட்டணிங்கிறது வந்து விஜய் கூட்டணி வைத்தால் அது அதிமுகவுக்கு பலம், விஜய்க்கு பலவீனம். ஓகே, அதோட அவரோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் வந்து நிச்சயமா முடிஞ்சிடும். அதன் பிறகு வந்து 2 கட்சியை எதிர்த்து நீங்க வந்து வெளியில வந்து ஆட்சிக்கு வர்றதெல்லாம் ஒரு நடக்காத விஷயம். இன்னொரு ஆங்கிள் சொல்றாங்கல்ல, இல்ல இந்த தேர்தலை எப்படியாவது திமுகவை நீங்க தோக்கடிக்கணும், திமுகவை நீங்க தோக்கடிச்சா மட்டும்தான் உங்களால வந்து இங்க அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு. பட் விஜய்னுடைய விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்தேன்னா, ஓகே, திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த தேர்தலில் எனக்கு அந்த வலிமை இல்லைன்னாலும் அடுத்து 1 or 2 எலெக்ஷன்ஸில் நான் அந்த வலிமையை வளர்த்துப்பேன். நான் தனியாக நின்னா தான் அவரோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அது 10%, 12%, 15%, இல்லை 20%, இல்லை 8% அப்படிங்கிறது வந்து அவர் தனியாக நிற்கும் போது மட்டும்தான் தெரியும். ஓகே, ஹைப்போத்தட்டிக்கலாக பேசணும்னா ஒரு 15% 17% வாக்குகள் விஜய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து எலெக்ஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு 17% வாக்கு வாங்கினார்னா அப்படியே இவர் வந்து அந்த எதிர்க்கட்சி அரசியலை இவர் ஒரு 2 வருஷம் நல்லா விஜய் பண்ணார்னா 29ல் இவர் தலைமையிலான கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சிகளில் ஒரு கட்சி காங்கிரஸாக கூட இருக்கலாம். இல்ல இப்பவே காங்கிரஸ் தரப்புல கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை. இல்ல இப்போ இந்த 26 தேர்தல்ல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. ஓகே, அந்த 26ல நான் பார்க்கல. பட் 29 விஜய் தன்னுடைய பலத்தை நிரூபித்த பிறகு நிறைய கட்சிகள் அவரோட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய்க்கும் இந்த எலெக்ஷன்ல தன்னோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா யாரோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. ஏடிஎம்கே என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா, எங்க ஓட்டு தாங்க அவருக்கு வந்தது அப்படின்னு தான் நிச்சயமா ஏடிஎம்கே போன்ற ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிளைம் பண்ணுவாங்க. இன்னொன்று, அவங்களோட போறதுல விஜய்க்கு வந்து பெரிய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்காது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்கு? அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும். இது பவன் கல்யாணை போல அவருக்கு ஒருவேளை டெப்டி சிஎம் இல்ல, பவன் கல்யாணை போல டெபுட்டி சிஎம்னா, பவன் கல்யாண் வந்து 2014ல் ஜனசேனா என்கின்ற இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. கண்டெஸ்ட் பண்ணல அந்த எலெக்ஷன்ல. அவர் வந்து ஒரு இயக்கமாக வச்சிருக்கிறாரு. தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறுது. இவரால் இல்லை, அவங்களோட இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரென்த்னால. 2019ல் தனித்து போட்டியிடுகிறார். சீட் எதுவும் ஜெயிக்கல, அவரே தோத்து போறாரு. 2024ல் பாஜக டிடிபி கூட்டணியோட போகும் பொழுது அவருக்கு டெபுட்டி சிஎம் பொசிஷன் ஏன் கொடுக்குறாங்கன்னா, அன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி வேற வழி இல்லை, பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஆள், பிஜேபி மாதிரி ஒரு கட்சி இருந்தால் தான் நம்மளால் ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்த முடியும். எப்போ 2014லிருந்து 2024க்கு 10 வருஷம் இருக்குது. நீங்கள் பவன் கல்யாண் மாடலை விஜய்க்கு கொண்டு வரவே கூடாது. ஏன்னா விஜய் வந்து முதல் எலெக்ஷனே 26ல் தான் நிற்க போகிறாரு. அப்போ இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னே தெரியாமல் ஒரு முதலமைச்சர் ஆசையில் இருக்கக்கூடியவர் தன்னை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று தன் கட்சிக்கு கட்டளையிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுபவர் ஏன் துணை முதலமைச்சருக்கு செட்டில் ஆகணும்? 26ல் இல்லைன்னா 31ல் ஜெயிக்கலான்னு அவங்களுக்கு வியூகம் இருக்கலாம்.
அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். முதல் எலெக்ஷனில் 15% ஜெயிப்போம், ரெண்டாவது எலெக்ஷனில் நீங்கள் முதல் எலெக்ஷனில் ஒரு 15% நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது எலெக்ஷனில் பெருமளவில் நீங்கள் வந்து அதை வந்து டபுள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்து விட்டால் அதிமுகவுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். நிறைய பேர் வந்து வேறு மாற்று கட்சிகளுக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வச்சு தான் விஜய் கட்சி இந்த கணக்கு போடுறாங்களோ, இந்த முறை நம்ம தனியாக நின்னாதான் நமக்கான பாதையை நாம் வகுக்க முடியும். விஜய் வந்து மேடைக்கு மேடை பேசுகிறாரு, 26ல் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு. இந்த காலத்தில் 2026ல் ஒரு சோஷியல் மீடியாலாம் பயங்கர ரோல் ப்ளே பண்ணுற ஒரு காலத்தில் ஒரு திரை பிரபலம் அவருடைய திரை பிரபலத்தால் மட்டுமே ஒரு 1.5 வருடங்களில் முதல் தேர்தலே ஆட்சிக்கு வர முடியுங்கிறத நான் நம்பலை. ஓகே, அது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் இன்றைக்கும் பார்க்குறேன். பட் விஜய் அவர்களுக்கு வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி அவர் ஒன்றும் இல்லை, அவர் நான் ஸ்டார்டரு, அவர் டேக் ஆஃபே ஆக மாட்டாருங்கிறதெல்லாம் நான் வந்து முழுமையாக மறுக்கிறேன். விஜய் ஸ்டார்ட்ஸ் வித் அட்லீஸ்ட் 10%, அட்லீஸ்ட் 10%. 10%க்கு மேலே தான் விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார். நிறைய இளைஞர்கள், பெண்கள், இது போன்ற இந்த ஓட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து அவரை பெருமளவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸு இதெல்லாம் விஜய்க்கு பெருமளவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று தமிழ்நாடோடைய எலக்டோரல் பாலிட்டிக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே கடந்த ஒரு 30-40 வருஷமாக 75% to 80% தான் திராவிட கட்சிகள் வாங்குறாங்க. ஒரு 20% வந்து மற்றவங்க தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த 20%ல் ஒரு பெரும்பான்மையான பர்சன்டேஜை வந்து விஜய் வந்து எடுத்துகிட்டு போவார். ஏன்னா மாற்றம் சொல்லும்போது எப்போவுமே வந்து ஒரு புதுசாக ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறது வந்து மனித இயல்பு. அந்த புதுசாக வர்றவர் வந்து யாருக்கும் தெரியாதவர் அல்ல. விஜய் போன்ற ஒரு நட்சத்திரம், ஒரு உச்ச நட்சத்திரம், அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அப்போ இவர் ஏதாவது செய்வாருன்னு மக்கள் நம்புவாங்க, நம்பி ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ்லேருந்து நீங்கள் பில்ட் ஆன் பண்ணி வரக்கூடிய தேர்தல்களில் நீங்கள் வந்து வெற்றி பெறுவது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கானிக் க்ரோத்தாக இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக வந்து முதல் எலெக்ஷனுக்கு தேவைப்படாது. முதல் எலெக்ஷனில் வந்து விஜய்க்கு இப்போ ஓட்டு போடுறவங்க யாரு? அவருடைய ரசிகர்கள், இளைஞர்கள், அவரை வேணும்னு நினைக்கிறவங்க, திமுக அதிமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க, பாஜக வேண்டான்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாம் யாரும் வந்து உங்களை பூத்லேருந்து ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. எனக்கு தோணுது, நான் போய் ஓட்டு போட போகிறேன். உங்களுக்கு கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் எப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும்னா என்ன அடுத்த வருஷம் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், அடுத்த தேர்தலில் என்ன 3வது தேர்தலில் கூட்டிகிட்டு போகணும், 4வது தேர்தலில் வந்து என்னை ரீச் அவுட் பண்ணணும். அந்த மெக்கானிசம் டெவலப் பண்ணுறதுக்கு தான், அந்த விக்ட்ரியை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமே தவிர, விக்ட்ரிக்கு ஓரளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நிச்சயமாக 26 தேர்தலில் மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் கூட்டணிக்கு போயிட்டா அது என்ன பர்சன்ட்னு யாருக்குமே தெரியாமல் போயிடும். அது வந்து விஜய்க்கு வந்து நாளடைவில் அவர் தனியாக அந்த அதிமுக கூட்டணியோ இல்லை ஏதாவது ஒரு கூட்டணியை விட்டு அவர் வெளியில் வந்தாலும் கூட அவருக்கு நிச்சயமாக வந்து ஒரு பெரும் எழுச்சி இருக்காது. இப்போ இருக்கிற எழுச்சியெல்லாம் காணாமல் போயிடும். ஓகே சார், இப்போது நம்ம ஏற்கனவே நீங்கள் இப்போ பேசின மாதிரி ஒரு தனியார் மூத்த பத்திரிகையாளர் கூட குறிப்பிட்டிருக்காரு, கிட்டத்தட்ட 20% வாக்குகள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு இருக்குது அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்டு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பேசும்போதும் ஒரு 10% ஓட்டு குறைஞ்சபட்சம் இருக்கும் அப்படின்றீங்க. மினிமம் வில் ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் 10%. இப்போ ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் எதிர்கட்சி அந்தஸ்தில் வந்தாலும் வரலாலும் ஒரு 20% ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுக்குவோம், அவர் எந்த அளவுக்கு தான் ஒரு எதிர்கட்சி அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் சார்? ஏன்னா அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல அவரால் ப்ளே பண்ண முடியும். விஜய் போன்றவர்களுக்கு வந்து சொல்ல போனாவே வந்து நீங்க எதிர்கட்சியா வரீங்களா இல்லையா அதெல்லாம் நீங்க இந்த விஜய
நாம் எல்லாரும் பெரிய ஃபோர்ஸாக பார்க்குற நேரத்தில் அதிமுகவை வந்து ஃபுல்லாக டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போக முடியாது. அவங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் பூத் லெவலில் ஆட்கள் இருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஒரே எலெக்ஷனில் போக முடியாது, அதுவும் கஷ்டம். ஸோ விஜய்க்கு 2வது இடம் கிடைக்குமா 3வது இடம் கிடைக்குமாங்கிறதெல்லாம் மீறி அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து சீட் எப்படி கன்வெர்ட் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. பட் எப்படி எது நடந்தாலும் இப்போது 2021 முதல் 24, 25 வரை பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை எப்படி அரசியல் பண்ணார்? அவங்களுக்கு சட்டமன்றத்தில் 100 பேர் இருந்து அரசியல் பண்ணாரா? இல்லை. நீங்கள் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க ஒரு எதிர்கட்சிக்கு சட்டமன்றத்தில் அங்கே மட்டும்தான் எண்ணிக்கை தேவை. நீங்கள் வெளியில் கேட்கணுன்னா உங்களுடைய ஆள்பலம் தேவை, மீடியா சப்போர்ட்டு ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ பேரை ரீச் அவுட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். பவன் கல்யாண் கூட எப்படி வந்து 2019 2024 வந்து இஸ் ரைசிங் ஃப்ரம் த ஆஷஸ் பிகாஸ் he went to the people. ஸோ அந்த மாதிரி விஜயும் கற்றுப்பார். அந்த தேர்தலில் அவங்க நினைக்கிறது, நான் சொல்கிறது என்னென்னா 26 தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு நம்புகிறாங்க. அது நடக்காதுங்கிறது நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் அது பாசிபிள் இல்லை. ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஒரு 35-36% ஒரு கட்சிக்கு ஸ்டார்டிங்கில் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, தமிழ்நாடு போன்ற ஒரு பெரிய மாநிலத்தில். ஸோ அப்படி வரலன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்திருக்கு, இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வச்சு நம்ம எப்படி எதிர்கட்சி அரசியல் செய்யலாம்? மக்களுக்காக நீங்கள் போராடுறதுக்கு வந்து உங்களுக்கு சட்டமன்றத்தில் இவ்வளோ பேர் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. சட்டமன்றத்தில் எண்ணிக்கைகளே இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கும் இடதுசாரிகள் வந்து மக்களுக்கான போராட்டங்களில் தினம் முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ விஜய் வந்து தன்னை ஒரு டிஃபேக்டோ ஆப்போசிஷன் லீடராக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டா அவருக்கான அந்த சப்போர்ட் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இது பேசிக்கலாக எல்லாமே இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து 26 என்ன நடக்குங்கிறத வச்சு தான் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது வந்து மக்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்கங்கிறதெல்லாம் அவ்வளோ வெளிப்படையாலாம் தெரியாது. பட் என்னுடைய 20 வருஷ அரசியல் பத்திரிகையாளர் அப்படிங்கிற அனுபவத்தில் ஒரு 83 மாதிரியோ இல்லை ஒரு 77 மாதிரியோ ஒரு அவ்வளோ பெரிய ஸ்வீப் வந்து முதல் தேர்தலையே ஆட்சி அமைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். எஸ்பெஷலி இன் ஸ்டேட் லைக் தமிழ்நாடு வேர் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆர் என்ட்ரென்ச்டு. ஸோ அவங்கள ஒரே எலெக்ஷனில் நீங்கள் காலி பண்ணுறதுங்கிறது வந்து நடக்காத காரியம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் ஸ்லோவாக கிராஜுவலாக நீங்கள் வந்து அந்த 2 பார்ட்டியும் ஈக்குவலாக எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கான காலம் நேரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்போ இவங்களுக்கு தேவையான விஷயம் பேஷன்ஸ் தான். சார் இப்போ இன்னைக்கு ஒரு 14 மினிட்ஸ் பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் விஜய் பேசியிருக்கிறாரு நேரடியாக வந்து. இது வந்து அவங்களும் லைவ் பண்ணாங்க. ஸோ மக்கள்கிட்ட பேசின மாதிரியே எடுத்துக்கலாம். இந்த 14 நிமிஷம் பேச்சில் இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை தான் பேசியிருக்கிறாரு. ஏதாவது புதுசாக பேசுவார், இல்லை அடுத்த கேம்பெயின் பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், இல்லைன்னா கூட்டணி பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். விஜய் பேச்சில் புதுதாக ஏதோ ஒன்று எதிர்பார்த்ததில் எதுவுமே இல்லையோ அப்படிங்கிறது தோணுதா? இல்லை, நிச்சயமாக விஜய் இன்னொன்று வந்து கரூருக்கு எல்லா பிளேமையும் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றாரு. அதுவும் ஏற்றுக்க முடியாத விஷயம். இவர் ஏன் லேட்டாக போனாருங்கிறதுக்கு இன்னும் யாருக்கிட்டேருந்து பதில் வரல. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பர்மிஷன் 3லேருந்து 10 மணிக்கு வாங்கினோம். ஆமாம் சார், பர்மிஷன் 3லேருந்து 10 மணிக்கு தான் வாங்கினீங்க. பட் உங்கள் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து என்ன சொன்னார்? கரூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டுக்கு வெளியில், மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு வெளியில் 12:30 மணிக்கு தளபதி வந்து இங்கே பேச போகிறாருன்னு சொன்னீங்க. உங்கள் ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லலாம் 12:30 மணிக்கு கரூருக்கு வந்துடுவாருன்னு சொன்னீங்க. ஆனால் 7 மணிக்கு வராரு, அதுவும் லைட் ஆஃப் பண்ணிட்டு வராரு, மெதுவாக வருது காரு. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் எங்களுக்கும் கரூருக்கும் சம்பந்தமே இல்லை, எல்லாமே அரசாங்கத்தினுடைய தவறுதாங்கிறது. கரூர் மக்கள் சப்போர்ட்டை தனக்கு சாதகமாக பயன்படுத்த இல்லை. கரூர் மக்கள் சப்போர்ட்னா இப்போ யாருமே வந்து விஜயை பிளேம் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. அரசாங்கம் கூட பாதுகாப்பு கொடுக்கலன்றதை மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து. அதை வந்து ஒருத்தரோ இல்லை ஒருவருக்கு மேற்பட்டவரோ அதை பிளான் பண்ணி செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்
அங்கே அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருந்த வேடிக்கைகளை எல்லாம் பார்த்தோம். அவர் போகிற இடத்துலலாம் எலக்ட்ரிக் போலில் ஏறுறாங்க. அப்போ நீங்கள் யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? விஜயினுடைய ரசிகர் கூட்டம் வந்து அரசியல் படுத்தப்படாமலும் பண்படுத்தப்படாமலும் இருப்பது வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஸோ அப்போது விஜய் வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறாரு. அரசாங்கத்தின் மீது பழி போட்டுட்டு இதை திமுக எப்படி இதை அரசியலாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ டிஎம்கேவையும் இவர் அரசியலாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இதில் பாதிக்கப்படுறது மக்கள் தான். இப்போ என்னன்னா என் மேலே எந்த தவறுமே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. பட் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கல. அவர் ஏன் அவ்வளோ டிலேடாக போகிறவர் அவர் ரசிகர் கூட்டத்தை அவர் வந்து முதல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கக்கிட்ட அவர் சொல்லணும் பப்ளிக் மீட்டிங்கில்ப்பா, மரத்து மேலே ஏறாதீங்கப்பா, எலக்ட்ரிக் போல் மேலே ஏறாதீங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் போல் மேலெல்லாம் இவங்க ஏறிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துட்டா, இப்போவோ இல்லை 5 வருஷம் அப்புறம் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் அப்புறம் ஆட்சிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போவும் அந்த ரசிகர்கள் எலக்ட்ரிக் போல் மேலே ஏறினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவர் வெளியிலே வர முடியாது. போகிற இடத்துலலாம் ஏறிட்டு இருந்தாங்கன்னா மெட்ராஸ் ஃபுல்லாக கரண்ட்டாக கட் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ இவங்க என்ன பண்ணோன்னா முதல்ல ரசிகர்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதீங்க, மரத்து மேலே ஏறக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அவங்க தரப்புல அறிக்கை வாயிலாக இல்லை அறிக்கைகள்லாம் பத்தாதுங்க. நீங்கள் அறிக்கை எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னு சொல்கிறீங்க? பத்திரிகையாளர்கள் நமக்கு தலையெடுத்து வேறு வழி இல்லை, நாம் அறிக்கை படிச்சாகணும் நியூஸ் கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கு என்ன தலையெடுத்து இருக்குது? அதை பார்த்துட்டு அவன் விஜயோட முகத்தை பார்க்கறதுக்கு தானே வரான். அவனை போய் நீங்கள் அறிக்கையை படிங்க, அதை படிங்க. அப்போ விஜய் அவர்கள் பேசுவதை அவன் கேட்பான். அறிக்கையெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. விஜய் என்ன சொல்லணும்னா, அவருடைய கான்வாயை சேஸ் பண்ணுறாங்கல்ல, ஒரு இடத்துல கான்வாயை ஸ்டாப் பண்ணும். அவர் பஸ்ஸில் இருந்து அவர் இறங்க வேணாம், பஸ்ஸை ஓரமாக ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு, பா நீங்கள்லாம் கலைஞ்சு போகிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி விஜய் ஸ்ட்ரைக் பண்ணணும். அப்படி நிறைய தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. மரத்து மேல் ஏறி இருக்கிற தொண்டர்கள் மரத்திலிருந்து கீழ் இறங்கும் வரை தலைவர்கள் பேசாமல் பொதுக்கூட்டங்களில் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்த வரலாறுலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதெல்லாம் விஜய் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு விஜய் தான் அவங்கள நெறிப்படுத்தணும். வேற யாரும் அவங்கள நெறிப்படுத்த முடியாது. விஜயை பார்க்க வருகின்ற கூட்டத்தை விஜய் மட்டும்தான் நெறிப்படுத்தணும். அது விஜயினுடைய பிரதான பொறுப்பு. அது வேற யாருக்கிட்டையும் சொல்லி அவர் தட்டி கழிக்க முடியாது. அரசாங்கம் பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும். மரத்தில் இருக்கிறவங்கள இறக்க மட்டும்தான் முடியும். திருப்பி மரத்து மேலே ஏறினா என்ன பண்ணுறது? மரத்து மேலே ஏறுறது, இந்த எலக்ட்ரிக் போல் மேலே ஏறுறது வந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு கண்டிராத விஷயங்கள். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நான் வந்து கட்டுக்கதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். கரண்ட் கட் பண்ண சொல்லி இவங்களே லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் கூட விஜய் அட்ரஸ் பண்ணணும். டிஎம்கே மேலே குற்றம் சுமத்துறது சரி, முதல்வரிடம் கேள்விகள் கேட்பது எல்லாம் சரி, எல்லாம் நியாயமானது. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற தவறையும் நீங்கள் சுட்டி காட்டி உங்களுடைய ரசிகர்களையும் நீங்கள் நெறிப்படுத்தினாதான் நாளைக்கு வந்து அரசியல் வந்து ஓரளவுக்கு நாகரீகமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா ஆட்சி எப்படி இருக்கும்? அந்த பயமும் அந்த கேள்வியும் எழுதில்லை. ஸோ அப்போ விஜய் வந்து இந்த அரசியலாக பேசணும், அதோடு சேர்த்து ரசிகர்களை நெறிப்படுத்தணும். ரொம்ப முக்கியமாக நான் என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்லணும். அதை இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஓப்பனாக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும். மகளிர் உரிமை தொகை இருக்குமா இருக்காதா? மகளிர் இலவச பயணம் இருக்குமா இருக்காதா? லேப்டாப் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? அம்மா கேன்டீனை என்ன பண்ணுவோம்? அம்மா குடிநீர்னு ஒன்று இருந்தது, அது திருப்பி கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணுறாங்க. அதை நாங்கள் எடுத்துப்போமா இல்லையா? இடஒதுக்கீடில் விஜய் அவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? நீட்டில் நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும். என்இபியில் நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷனில் நிலைப்பாடு என்ன? எஸ்ஐஆரில் நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் மீறி நான் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? வெல்ஃபேர் மெஷர்ஸ் நான் என்னென்ன கொண்டு வருவேன்? நான் சப்சிடிஸை வந்து டார்கெட்டடாக வச்சுருக்க போகிறேன்னா, இல்லை எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன்னா, இல்லை வந்து மாணவர்களுக்கான கல்விக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன்? எஜுகேஷனில் என்னென்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறோம்? தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ந்த ஒரு தொழில் மாநிலத்தில் என்னென்ன மாதிரி தொழில்களை நாங்கள் கொண்டு வருவோம்? தொழில் முதலீடுகளில் எப்படியெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம்? ஒரு ரோட் மேப் கொடுக்கணும். பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறார்ல, இன்றைக்கி அது கூட பேசல அவர். ப்ராபப்ளி
இன்னைக்கு கரூரை பற்றி மட்டும் பேசலாம், வேற எதை பற்றியும் பேச வேணான்னு அவங்க ஒரு முடிவு வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த பொதுக்குழு ஸ்பீச் வந்து முழுக்க முழுக்க கரூருக்கான ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறேன். கடைசியில் அரசியல் பேசணுங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை அவர் அரசியல் பேசியிருக்கிறார். அலையன்ஸை பற்றி ஓப்பனாக விஜய் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அது தீர்மானத்தின் மூலமாக வந்துருச்சு. அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக முதல்ல இருந்தே அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறார், நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம், என்னை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம், அவர்களுக்கான மரியாதை கொடுப்போம் சொல்கிறார். ஸோ பெண்கள் பாதுகாப்பில் என்ன பண்ண போகிறாரு? போலீஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்லை டெக்னாலஜியை வச்சு பெண்கள் பாதுகாப்பை என்ஷூர் பண்ணுவாங்களா, பாலியல் வன்கொடுமை போன்ற விஷயங்களை தடுப்பதற்கு இவர்களிடம் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் எஜுகேஷன் சொல்லிட்டேன், ஹையர் எஜுகேஷனில் என்னென்ன பண்ண போகிறாங்க. அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து காலியாக இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுன்னு ஒன்று இருக்குது, அதை கொண்டு வரணும்னு டிஎம்கே ட்ரை பண்ணாங்க, முடியல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அரசாங்க ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? 1008 கேள்விகள் இருக்கிறது. எதுக்குமே இன்னும் விஜய் வாயை திறந்து பதில் சொல்லலை. சோ இதுக்குலாம் ஒரு விரிவான விளக்கம் கொடுத்து நாங்க வந்து இந்த மாற்றம் இப்படியான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்க. அடிப்படை அரசியல் மாற்றம்ங்கிறது வந்து நாகரிகம் மட்டும் இல்லை, இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே மாற்றணும்னு தானே அர்த்தம். அப்ப நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லணும்ல. தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ந்த மாநிலத்துல நீங்க வந்து இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா உலகத்தில் எல்லாரும் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய ஐபோன் வந்து மேக்சிமம் இங்கே தான் தயாரிக்கிறாங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஹை எண்ட் ப்ராடக்டை வந்து அசெம்பிள் பண்ணுறது கூட அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இன்னொன்று, ஒரு கூகுள் டேட்டா சென்டர் வைசாக்குக்கு போனதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இல்லை, பட் ஒரு கிட்டத்தட்ட 100 டேட்டா சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து தங்களுடைய தலைமையிடமாக இருக்கிறாங்க. எவ்வளவோ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், எவ்வளவோ மேனுஃபேக்சரிங் ஜெயண்ட்ஸ், எவ்வளவோ ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் தமிழ்நாட்டை வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணிவிட்டு திராவிட கட்சிகள் ஒன்றுமே பண்ணல, திமுக ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு போகவே முடியாது. ஏன்னா த ப்ரூஃப் இஸ் இன் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் அப்படிங்கிற மாதிரி இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கணுன்னா சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு 10 இடத்துல போய் தமிழ்நாட்டில் பார்த்தாங்கன்னா வளர்ச்சி இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இந்த வளர்ச்சியை தடுப்பது எது? கரப்ஷன். இப்போ ரோடு சரியாக போடாமல் தடுப்பது எது? கரப்ஷன், நெப்போட்டிசம். ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்படி தான் விஜய் அவர்கள் வந்து அதை கொண்டு போனோம். வளர்ச்சியே இல்லை, தமிழ்நாடு வந்து அடிச்சுட்டாங்கன்னெலாம் சொன்னால் யாரும் ஓட்டே போட மாட்டாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த மாநிலம் வந்து ஒரு வளர்ந்த மாநிலம். கிட்டத்தட்ட நிறைய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலான க்ரோத் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணணும். டைரெக்டாக அக்னாலேஜ் பண்ண முடியாது ஒரு பொலிட்டிக்கல் லீடரால். ஓகே, இருக்கிற க்ரோத்தை விட இன்னும் கொஞ்சம் க்ரோத் வரணும். நாங்கள் வந்து இப்போ வந்து 10 ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்குன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னொரு 5 ஆட்டோமொபைல் கம்பெனியை நாங்கள் கொண்டு வருவோம். எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை வந்து நாங்கள் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் பேசணும். இன்னொன்று, ஏர்போர்ட்டை எதிர்க்கிறது போன்ற விஷயங்களை விஜய் கைவிட வேண்டும். சார் அது சரின்றீங்களா? கைவிடணுங்கிற அந்த எதிர்ப்பெல்லாம் விஜய் கைவிட்டணும். இல்லை சார், அது இப்போ விவசாயிகளை பாதிக்குது இல்லை, விவசாயிகளை பாதிக்குதுங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லணும். அதுக்கு மாற்று இடம் தானே கேட்குறாங்க. இல்லை, மாற்று இடம்னா அது கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. அந்த இடம் வந்து ஒரு நாள் காலையில் போயிட்டு 2 ஆஃபீஸர்ஸ் போயிட்டு சூஸ் பண்ண இடம் கிடையாது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆய்வு பண்ணி அதிமுக ஆட்சி காலத்தில் ஆரம்பித்த அந்த ஆய்வு வந்து திமுக ஆட்சி காலம் வரை தொடர்ந்து அந்த டெக்னிக்கல் ஸ்டடிக்கு அப்புறமா தான் பரந்தூரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பரந்தூரில் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வரலான்னு நீங்களும் சொல்லணும். நீங்களும் எக்ஸ்பர்ட் டீம் வச்சுருக்கீங்கல்ல, எக்ஸ்பர்ட் டீமை வச்சு ஸ்டடி பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா ஒரு தனி விமானத்தில் போகக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு விமான நிலையத்தை எதிர்ப்பது வந்து நகைப்புக்குரியதாக இருக்கிறது. நான் வந்து விமான நிலையம் விமான நிலையம் விவசாய நிலங்களை அடித்து தான் பண்ண வேண்டுமாங்கிற விவாதத்துக்குள்ளே நான் போகல. பட் சென்னை போன்ற நகரத்திற்கு நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போனோம்னா இன்றைக்கி அந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அப்போது அதை கொண்டு வர்றதை நீங்கள் வந்து முதல்ல எடுத்த உடனே அந்த மாதிரி ஒரு ஆன்டி டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸில் நீங்கள் போகக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, பரந்தூர் ஏர்போர்ட்
ப்ராஜெக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 மக்களை மட்டும்தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களை பாதிக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது. அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை பற்றியெல்லாம் பேசணும். பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுங்க, இல்லை வந்து எப்படி இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வருவேன்னு பேசுங்க, என்இபி பற்றி பேசுங்க, எஜுகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பேசுங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு என்னென்ன பண்ணணும்னு பேசுங்க, சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், தலித் மக்கள் இன்றும் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அதை பற்றியெல்லாம் பேசுங்க. இந்த ஆனர் கில்லிங்ஸ், ஆணவ படுகொலைகளை பற்றியெல்லாம் பேசுங்க. சரி, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசும்போது ஒரு கரூர் சம்பவத்திலேயே அவர் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் அட்வைஸ் பண்ணி அதிலிருந்து அவர் வந்து முடிவு சொல்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. விஜய் வந்து தனிப்பட்ட அட்வைஸ் கேட்கலாம், ஆனா முடிவை விஜய் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. விஜய் வந்து மத்தவங்க சொல்றதை செய்யறாரு, விஜய் தனிப்பட்ட முடிவு எடுக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அது எப்படி நாம ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. விஜய் வந்து அடுத்தவங்களோட பேச்சு தான் கேட்கிறாருன்னு நாம எப்படி சொல்ல அதை முடியாது. முடிவா சொல்ல இல்ல, முடியாது. அது பார்வை அட்வைஸ் முன்வைக்கப்படுது. எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முதலமைச்சர்னா அந்த முதலமைச்சருக்கு 4 to 5 IAS அதிகாரிகள் தனி செயலாளர்களாக மட்டும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அட்வைஸ் வேணும். எல்லா விஷயங்களையும் ஒருத்தரே செய்ய முடியாது. ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 IAS ஆஃபீஸர்ஸ் வேலை செய்வாங்க. 1008 பேர் வந்து அங்கே வந்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருப்பார்கள். ஸோ அட்வைஸ் கேட்குறதுல தப்பில்லை. ஆனால் இந்த கிரிட்டிசிசத்தை எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவர் ஒன்றும் டெசிஷன் எல்லாமே கேட்டு தான் எடுப்பாங்க. பட் கரூர் விவகாரத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னால் விஜய் அவர்கள் பேசியிருக்கலாம். கரூருக்கு போயிருக்க வேண்டும். அவர்களை இங்கு அடைத்தது வந்து சரியில்லைங்கிறது நான் ஏற்கனவே பல ஊடகங்களுக்கு வாயிலாக கொடுத்த இன்டர்வியூஸில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் ஆனால் அவர் எப்படி அரசியல் பண்ணுங்கிறத அவர் தானே முடிவு பண்ணணும். அதை வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தப்புன்னு சொல்லலாம். அவர் இப்படி தான் பண்ணணுங்கிறத நாம் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அப்புறம் தாவேக்கால இருக்கிறவங்க வந்து ஒரு முதலமைச்சர் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய அட்வைஸ் எல்லாரும் கேட்பாங்க. இன்னொன்று வந்து அவர் அட்வைஸ் கேட்குறாரு, ஓகே, அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறாருங்கிறதுல தான் அவருடைய அரசியல் அந்த பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்த்துக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட சினிமாலேயே 33 வருஷம் இருந்துட்டார். என்னதான் நீங்கள் அரசியலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாலும் கூட நீங்கள் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் சைடர் தான், யூஆர் நாட் அன் இன்சைடர். அரசியலுக்குள்ள ஒரு திமுக போன்ற ஒரு ஆண்ட கட்சிக்கே வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது என்ன ப்ராமிஸ் வேணால் பண்ணுறாங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்கு வந்து உட்காரும் போது, அந்த பதவியில் உட்காரும் போது தான் கஜானாவில் எவ்வளோ காசு இருக்குதுங்கிறதே அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் ஆட்சிக்கு இது வரைக்கும் வரவும் இல்லை, உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னும் போது யூ ஷுட் பி அ ஃபாஸ்ட் லேர்னர். நீங்கள் கேட்கக்கூடிய அட்வைசர்ஸ், நீங்கள் வைத்து இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறாங்களா இல்லை உங்களுக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணுறாங்களான்ற கண்டுபிடிக்கிற அந்த அக்யூமெண்ட் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தால் போதும். வேற அவங்க சொல் பேச்சு கேட்குறாரா கேட்கலையா அப்படிங்கிறதுலாம் வேற. இங்கே தமிழ்நாட்டில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஜெயலலிதா அவர்களும் சரி, கருணாநிதி அவர்களும் சரி, எல்லா AS ஆஃபீஸர்ஸை எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கருத்துலாம் கேட்பாங்க. எல்லாருக்கும் ஒரு மெசேஜை கொடுப்பாங்க, ஒரு சென்ஸ் ஆஃப் இதை கொடுப்பாங்க. நம்மளெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. கடைசியில் அவங்க என்ன முடிவு வச்சிருக்கிறாங்களோ அந்த முடிவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி he has to be smart and he has to learn fast. அவ்வளோதான். கண்டிப்பா சார். நான் முதல் கேட்ட கேள்விக்கே திருப்பி வந்துடுறேன். இறுதியா அவர் பேசி முடிக்கும் போது 2026 சட்டமன்ற தேர்தலை தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கும், ஸோ இப்பவே நீங்க அந்த லெட்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்றாரு. ஸோ இது வந்து அவருடைய நம்பிக்கையா இல்லை ஓவர் கான்ஃபிடன்ஸா, எப்படி சார்? இல்லை, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இல்லை அவரோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். பொலிட்டிக்கல் ரெட்டாரிக். ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா பொலிட்டிக்கல் ரெட்டாரிக். எல்லா கட்சிகளும் சொல்றது தான். நீங்க இப்பவே எழுதி வச்சுக்கோங்க, 6ஆம் தேதி நீங்க அந்த தேதியில நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ பிஜேபியில் சொல்றாங்கல்ல, 2026 வந்து நாங்க வந்த உடனே நாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம், நாங்க இப்படி மாத்திடுவோம் தமிழ்நாட்டை, அப்படி மாத்திடுவோம். அதெல்லாம் பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் தான். விஜய் வந்து தன்னுடைய ஸ்பீச்சை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்ல. இன்னைக்கு ஸ்பீச்சில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
இந்த பழைய ஸ்பீச்சில் இருந்த அந்த ட்ராமா, அந்த ஹை பிச்சில் பேசுறது, உடனே லோ பிச்சுக்கு வர்றது, அந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக்கான ஸ்பீச்சாக இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்பீச்சாக அவர் ஆக்சுவலி டுக் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் அ பேப்பர் தான். பட் இருந்தாலும் அது என்னமோ ஒரு பார்த்து படிக்காத மாதிரி இருந்தது பல இடங்களில். ரொம்ப ஒரு ஓப்பனான ஸ்பீச்சாக, ரொம்ப ஒரு வெளிப்படையாக, ரொம்ப நிறுத்தி நிதானமாக அவர் பேசியிருந்தார். இன்னைக்கு ஒரு மதுரை மாநாட்டில் பேசின மாதிரி ரொம்ப ஒரு கோவமாக, ஒரு 30 நிமிஷம் ஒரு மனுஷன் கோவமாகவே இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் மதுரை ஸ்பீச் இருந்தது. இன்னைக்கு வந்து ஐ திங்க் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை கற்றுக்கொண்டு வருகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அவர் தாவேகா வர்சஸ் டிஎம்கேன்னு சொன்னதெல்லாம், தாவேகா டிஎம்கேன்னு சொன்னதெல்லாம் பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் தான். அது வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸாங்கிறத விட ரெட்டாரிக், அரசியலுக்காக பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஓகே, இதை இப்படியே நம்ம கடந்து போயிடலாம், அவ்வளோதான். இதை நீங்கள் இப்படி தான் கடந்து போகணும். அப்போது டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னா அப்போ ஏடிஎம்கே எங்கே போகிறது? அப்போ ஏடிஎம்கே பிக்சர்லேயே இல்லைன்னு நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? 30% வாக்கு அவங்க வச்சுருக்காங்களே கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த வாக்கு சதவீதம்லாம் எங்கே போகும்? எல்லாமே விஜய்க்கு போயிடுமா? இல்லை. அப்போ அதிமுகவை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன், இன்றைக்கி டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே கட்சி அசம்பிளிக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி அதிமுக தான். அப்போ அதிமுகவை நீங்கள் எப்படி அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போக முடியும்? ஓகே, அப்போ அது ஒரு ரெட்டாரிக்காக தான் நான் பார்ப்பேன். ஓகே சார், நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, நன்றி. நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில்.